தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நாட்டில் அதிகரிக்கும் மற்றுமொரு அபாயம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லண்டன் மருத்துவர் என நம்பி பெரும் தொகையை இழந்த பெண், தமிழர் பகுதியில் சம்பவம். 6 மாதங்களில் 5000 சிறுவர் துஷ்பிரயோக முறைப்பாடுகள் பதிவு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக வழக்கு. 9 மாத பெண் குழந்தையின் உயிரை பறித்த கோர விபத்து, வைத்தியசாலையில் 3 சிறுமிகள். பிரித்தானியாவில் இலங்கை தமிழ் பெண்ணுக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம். மனைவி மகள்களுக்கு நடந்த கொடூரம், தொழிலதிபரின் கடிதத்தால் அதிர்ந்து போன குடும்பம். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் பொருளாளர் MAC பிரசாத், எலியின் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியாவினால் இந்த நோய் பரவுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவலாக காணப்படும் தொற்றும் நோய்களில் ஒன்றான இதனால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக விவசாயிகள், சேறு நிறைந்த சூழலில் பணிபுரிவோர், வடிகான் சுத்திகரிப்பாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவிடப்பட்ட வயல்வெளிகளில் அல்லது சதுப்பு நிலங்களில் விளையாடும் சிறுவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேங்கி நிற்கும் நீர், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் சேறு நிறைந்த சூழலில் பணியாற்றுபவர்கள் மருத்துவ ஆலோசனையின் பேரில் உரிய தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் கண்வலி போன்றவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த அறிகுறிகள் தென்பட்டால் சுயமாக வைத்தியம் செய்வதையோ அல்லது சிகிச்சையை தாமதப்படுத்துவதையோ தவிர்த்து உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பில் முகநூல் வழியே அறிமுகமாகி வெறும் 3 நாட்களில் நண்பரான வெளிநாட்டு வைத்தியர் ஒருவரின் ஏமாற்று வேலையினால் பெண் ஒருவர் 8,37,000 ரூபாவை இழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெண் ஒருவரின் முகநூலில் லண்டனை சேர்ந்த டான் எனும் பெயருடைய வெள்ளைக்கார வைத்தியர் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி நண்பராக இணைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவரும் முகநூல் வாயிலாக உரையாடி வந்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி அப்பெண்ணின் தொலைபேசிக்கு அழைப்பொன்று வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தாம் கட்டுநாயக்க விமான நிலைய பகுதியில் இயங்கி வரும் சர்வதேச பொது விநியோக நிறுவனம் ஒன்றிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். லண்டனை சேர்ந்த வைத்தியர் டான் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான விலை உயர்ந்த பொருட்களை அடங்கிய பொதி ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அதனை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிப்பதற்கு 87,000 ரூபாய் பணத்தை குறிப்பிட்ட வங்கி வழியே செலுத்துமாறும் கூறியுள்ளார். அதனை உண்மையென நம்பிய அப்பெண் 17ஆம் தேதி உடனடியாக 87,000 ரூபாவை அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பொதியை விடுவிக்க மேலும் 3 லட்சம் ரூபாய் தேவை என கூறப்படவே அதனையும் வைப்பு செய்துள்ளார். பின்னரும் பணம் கோரப்பட்டதால் அப்பெண்ணின் தாயார் மேலும் 3,50,000 ரூபாவை அந்த வங்கிக் கணக்கில் வைப்பு செய்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக மோசடி கும்பல் மேலும் 1 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டதுடன் இறுதியாக இன்னும் 1,50,000 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே பார்சல் விடுவிக்கப்படும் என்று கூறியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அப்பெண் இனிமேல் பணம் தர முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதன் பின்னர் அந்த மோசடி கும்பலை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றபோது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அப்பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் முகநூல் வாயிலாக இயங்கும் இணையவழி மோசடி கும்பல்களிடம் பலர் பல லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கொடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள போலீசார் அறிமுகமில்லாத முகநூல் நண்பர்களிடம் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் 5523 சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார்.
நேற்று நாடாளுமன்றத்தில் நிலையற் கட்டளை 27/2 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அமைச்சரின் தகவலின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 30 வரையிலான தரவுகளின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 4421 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் மேல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் கீழ் இயங்கும் 47 காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பயணியங்களுடன் இணைந்து விசாரணைகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள் தொடர்பாக 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அது தொடர்பில் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த அபராத தொகை 57,98,000 ரூபாய் என அந்த அதிகார சபை அறிவித்துள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஏனைய நிறுவனங்கள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்திற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இத்தகைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளும் விசாரணைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொது சுகாதாரத்தை பாதுகாத்தல் மற்றும் நுகர்வோர் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலைகள், மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் மற்றும் மருந்தகங்களை இலக்கு வைத்து விசேட விசாரணைகளும் சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விசாரணைகளின் போது பொதுமக்களின் வாழ்க்கையிலும் சுகாதாரத்திலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல தீவிர முறைகேடுகள் நுகர்வோர் சேவை அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளினால் கண்டறியப்பட்டுள்ளன. தம்முள்ள ஹெட்டிபுல வீதியின் கலியாய பகுதியில் லக்கல கழுகங்கை நீர்த்தேக்க வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு வந்த கெப் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மதுவுடன் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய வாகனத்தின் சாரதி உட்பட 10 பேர் பயணித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 3 மற்றும் 3 சிறுமிகள் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது கொட்டியாக்கல பகுதியைச் சேர்ந்த 9 மாத பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பிரித்தானியாவின் வெளிநாட்டு அமைச்சகத்தில் இணையமைச்சராக பதவி வகித்து வந்த இலங்கை தமிழரான உமா குமரன் தற்போது பிரித்தானியாவின் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் வெளிவிவகார அமைச்சர் எட் மிலிபான் தலைமையின் கீழ் ராஜாங்க அமைச்சராக அவர் பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகிக்கும் முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு தெரிவான முதல் தமிழ் பெண் உறுப்பினர் என்ற பெருமையையும் உமா குமரன் பெற்றுள்ளார். இலங்கை, இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகள் தொடர்பான பொறுப்புகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைப்பில் ராஜாங்க அமைச்சர் பதவி நாடாளுமன்ற துணை செயலாளர் பதவியை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அமைச்சரவை அமைச்சருக்கு அடுத்த முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் ஒன்றாக இந்த பதவி விளங்குகிறது. கர்நாடகாவில் தொழிலதிபர் ஒருவர் தனது மகள்கள் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்டது குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த தொழிலதிபர் ஒருவர் பழைய வாகனங்களை வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்துள்ளார். குடும்பத்துடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் திடீரென தொழிலில் சறுக்கலை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உறவினர்கள் செல்போன் மூலம் அழைத்தபோது நீண்ட நேரமாகியும் எந்தவொரு பதிலும் கிடைக்காததால் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர். அங்கு தொழிலதிபர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். இதனைத் தொடர்ந்து படுக்கை அறையில் அவரின் மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்களின் வாய் மற்றும் மூக்கில் டேப் ஒட்டப்பட்டிருந்ததால் அவர்களை கொலை செய்துவிட்டு விபரீத முடிவு எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தொழிலதிபர் கடைசியாக எழுதி வைத்திருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அதில் சொத்து விவரம், கடன் மற்றும் நண்பர்களிடம் உள்ள தனது சொத்துக்கள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கடன் நெருக்கடியில் சிக்கி தவித்தது தெரியவந்துள்ளது. இதனால் அவரின் 2 சொத்துக்களை வங்கிகள் முடக்கியுள்ளன. எனவே கடன் தொல்லை தாங்காமல் விபரீத முடிவு எடுத்தாரா அல்லது 4 பேரின் மரணத்தில் வேறு ஏதேனும் மர்மம் உள்ளதா என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவி மற்றும் 2 மகள்களை கொலை செய்த தொழிலதிபர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மைசூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.